ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியை பாருங்கள். இந்த செடியோட தாய் செடி தான் இந்த கீழே இருக்குது. பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த லாஸ்ட்டாக வந்த காய். இந்த செடியில் வந்த காய் தான் இந்த தண்டு, அந்த காயோட தண்டு. இது அந்த இலைக்கு இடையில இருந்து ரெண்டாம் செடி வந்திருக்கு. இதுதான் ரெண்டாவது செடி. அது ரெண்டு வர்ற நாற்று தை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. பாருங்கள், வேரெல்லாம் பாருங்கள். வேரை பிடிச்சிக்கிட்டு அது எப்படி இருக்குன்னா உள்ளாடி, அந்த இலைக்கு உள்ளாடி இந்த தண்டு இருக்குல்ல, இந்த தண்டு கீழே வரைக்கும் போகும். அந்த தண்டை தான் சுற்றி அந்த வேர் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த செடியோட வேர்கள் இந்த தண்டை தான் சுற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இதில் காய் இப்போ இல்லை, பூ காய் எதுவும் இல்லை, அது ஒரு இலை தான் விழுந்து கிடக்கு. இதில் காய் வரும்போது என்ன ஆகுன்னா, இதால் அந்த அளவு பேலன்ஸ் பண்ணி பிடிக்க முடியாது, இந்த வேரை வச்சு பிடிக்க முடியாது. அப்போ என்ன ஆகுன்னா மறைஞ்சி கீழே விழுந்துடும், மறைஞ்சி இந்த இடத்துல கீழே விழுந்துடும். இது தனியாக நிற்கனால அப்படி சிங்கிளாக நிற்க மாதிரி இருக்குல்ல, இதுவும் அப்படி தான். அதோட தாய் செடி உள்ளாடி இருக்குது, ரெண்டு சின்ன நாற்றுகள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கூட்டமாக இருக்க இடத்துல என்னன்னா ஓரளவு பேலன்ஸ் பண்ணி நிற்கும். இன்னொரு செடியை பிடிச்சி பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டே இருக்கும். ஆனால் இந்த லாஸ்ட்டாக இந்த ஓரத்தில் இருக்குல்ல, இந்த செடிகள் தான் மறைஞ்சி கீழே விழும். சில நேரத்தில் என்ன ஆகுன்னா, மறைஞ்சி இந்த ஓரத்தில் இருக்க கீழே விழும்போது அங்கேருந்து மறைஞ்சி எல்லா செடிகளும் மறைஞ்சி கீழே விழும். இது முதல் செடிக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ரெண்டாம் செடி, அதுக்கு மேலே வர மூணாம் செடி, அந்த செடிகள் தான் இந்த பிரச்சனை இருக்குது.